ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான இதை ஓப்பன் பண்ணி இந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்டோட 6 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போனா தான் உங்களுக்கு வரும் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, 6 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. அடுத்தது, அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. நெக்ஸ்ட் ஒன், பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக. அடுத்து, ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்கவும். அடுத்தது, சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியன யாவை? அடுத்தது, கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டு விளக்குக. அடுத்து, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. நெக்ஸ்ட் ஒன், நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்தது, மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. அடுத்தது, கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், சேனன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை அவாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், எச்.ஏ. கிருட்டிணனாரின் கிறிஸ்தவ கம்பர் என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக. நெக்ஸ்ட் ஒன், நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடலை கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்து, சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. அடுத்து, சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியன யாவை? நெக்ஸ்ட் ஒன், நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானதே என்பதை நிறுவுக. நெக்ஸ்ட் ஒன், தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அடுத்தது, அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. அடுத்த கேள்வி, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அடுத்த கேள்வி, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு விளக்குக. அடுத்தது, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அடுத்து, உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்ட அனுபவத்தை விளக்குக. அடுத்த கேள்வி, தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அடுத்து, அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. அடுத்து பாருங்க, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. அடுத்து பாருங்க, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்கவும். அடுத்து, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான 6 மார்க் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே நம்ம 6 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பயம் தேவையில்லை. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து தான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பிறழாமல் எழுதுக. உங்களுடைய செயல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸாக நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், அறிவும் என தொடங்கு புறநானூற்று பாடலை அடிப்பிறலாமல் எழுதுக. அடுத்து, பொருள் என முடியும் குரலை அடிப்பிறலாமல் எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், தெய்வமணி மாலை என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒருமையுடன் என தொடங்கும் மனப்பாட பாடலை அடிப்பிறலாமல் எழுதுக. அடுத்து, சினம் என முடியும் குரலை அடிப்பிறலாமல் எழுதுக. அடுத்து, துன்பு உளது என தொடங்கும் கம்பராமாயண பாடலை அடிப்பிறலாமல் எழுதுக. அடுத்து, செயல் என முடியும் குரல். அடுத்து பாருங்க,
இதில் வெற்றி பெற என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள விண்வேறு என தொடங்கும் மனப்பாட பாடலை அடிப்பெறலாமல் எழுதுக. அடுத்து அறுதி என முடியும் குரலை அடிப்பெறலாமல் எழுதுக. நெக்ஸ்ட் ஒன் ஒருமையுடன் என தொடங்கும் தெய்வமணி பாடலை அடிப்பெறலாமல் எழுதுக. அடுத்து படும் என முடியும் குரலை அடிப்பெறலாமல் எழுதுக. இந்த மனப்பாட பகுதியெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கூட தமிழ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பயம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண மாதிரி 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் 6 மார்க்ஸ் அண்ட் தென் செய்யுள் பகுதி இது எல்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே தமிழில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, மற்ற சப்ஜெக்ட்லேயும் நாங்கள் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், நம்ம சேனலை லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் ஆக்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே, திரும்ப ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, இந்த தேர்வில் வெற்றி பெறுங்க. நன்றி.